ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வைல்டு அனிமல் சஃபாரிக்கு போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து ஒரு 1.25 மணி நேரம் ஆகுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஜூக்கு வந்தாச்சு. இதுதான் உள்ளே போகிற என்ட்ரன்ஸு. ஸோ வாங்க இப்படியே உள்ளே போகலாம். ஸோ இப்போ உள்ளே வந்தாச்சு. உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஸ்ட்ரிச் இருந்தது. அது எங்களை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே கிளம்பிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாப் இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அந்த அவங்களோட பிராண்டட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிஷர்ட்ஸு, அப்புறமா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு டாய்ஸஸ் அந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனிமல்ஸ் இருந்ததுங்க. இதோட பேர் எனக்கு தெரியல. ஸோ அதுவும் இருந்தது. குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த டிக்கெட் வாங்குற டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிக்கெட்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இதுதான் வந்து அந்த மேப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அங்கே உள்ளேயே அந்த மேப் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதை பார்த்து செக் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அது வந்து இந்த பஞ்சவர்ண கிளி, அது மாதிரி நல்ல ஒரு பெரிய கிளி இருந்தது. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹாய் சொன்னோடனே அது ரிப்ளை பண்ணி திரும்ப ஹாய் சொல்லிச்சுங்க. நம்ம வந்து எந்த சைடு டோரில் நிற்கிறோமோ அந்த சைடு இருந்துட்டு அது எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. நல்ல பெரிய கிளியா இருந்துச்சு. இப்ப பாருங்க ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. அது எப்படி பார்த்துட்டு இருக்கு பாருங்க, அங்க இங்கேயும். ஸோ ஹாய் சொன்னோன்னே அதுவும் எப்படி காலை தூக்கி ஹாய் சொல்லுது பாருங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே அந்த சஃபாரிக்கு கிளம்பிட்டோங்க. உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்காக பார்க்கு, அப்புறமா வந்துட்டு எல்லாமே பக்கத்துலேயே இருந்தது. குழந்தைங்களையும் நல்லா விளையாட வச்சுக்கலாம். நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேகமாக இருந்ததுனால கொஞ்சம் ரொம்ப வெயில் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா வாக்கபிள்லேயும் போய் பார்த்துக்கலாம். அப்புறமா வந்துட்டு நம்ம கார்லேயும் போயிட்டு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம தனியாக பே பண்ணி போய்க்கலாங்க. சஃபாரி போகிறதுக்காக வண்டி வரணும். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தர்ஷன் கூட எல்லாருமே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா வெளியே கொஞ்சம் இந்த இது மாதிரி அனிமல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் முள்ளம்பன்றி. ஸோ அது வந்து அந்த எட்ஜில் இருந்தது. அங்கே இருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம அந்த வண்டிக்கு போகிறாங்க. ஸோ அதனால அவங்கக்கிட்ட டிக்கெட் காமிச்சிட்டு நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாகு மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த விளாகை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் இன்னைக்கு அனிமல்ஸ் பார்க்க போகிறோம். எந்திரிச்சு ஹாய் சொல்லுங்க. ஹலோ. Alrighty guys, good afternoon.
name is Heather. I'll be your guide today. With me I have Mike. He's going to be our wagon driver. Before I get started, have any of you done this before? Okay, so for those of you that haven't, those black holes on the floor, if you just slide those underneath you, we got some animals out here like Randy, our camel, likes to stick his head over to try to get them. We don't want him to do that. We're going out to our drive-thru today. We're going to make 2 to 3 stops, just depends on where those animals are, but you're going to be welcome to feed and pet our animals. Before we go out there, I do ask that you do not touch 2 of them. We've got our camels, Randy and Fabio. They're pretty big, you can't miss them. Unfortunately, they can't bite, so please do not feed the camels out of your hand. Instead, just put it on the floor and they'll scoop it up. We've also got some emus out there. They're really big brown birds, kind of look like ostriches or velociraptors. They protect supercars. So again, don't want you guys to get hurt, so do not touch the emus or the camels. But for our other animals, like our zebras, horses, cattle, and bison, you can feed them pet by hand. To do so, go underneath the bottom of the green railing where that gap is. Don't feed or pet through the railing or over. Just go underneath. And to feed the animals, make sure you keep a really flat hand and they'll eat right out of your palm. But I will repeat this and I will let you know when we're going to stop. The first animal you're going to see right here, this is one of the world's rarest antelope species. That white antelope laying down right there. That is called a scimitar horned oryx. They're native to Africa. They get their name for that curved horn on the top of their head. This red bourbon turkey right here, this is Jeremy. And then you'll see our camel Fabio over there. So Fabio is a Bactrian camel. That means he has 2 humps. He's grazing right there. He gets that name from the long, beautiful brown hair he has. He's going to start shedding it out soon. You can kind of see it's falling off of him right there. And then you'll see one of our horses is going to start following us right there. That's T. She'll probably be with us our whole way. We're going to go to the south end of the drive-thru now. We've got our zebras and some of our llamas and alpacas down here. You guys are good to meet. Right here you'll see these geese. These are called Toulouse geese. That's a domestic type of goose we have. And then in the water right there grazing, that is Brutus, our male elk. You can kind of see he's growing his antlers back right there. They're really fuzzy. They're covered into the bank right there. Those are fallow deer. Those guys are native to Europe. So guys, we are going to make our first stop right here to feed our zebras. So with our zebras, just make sure you guys please remain seated the whole time we do stop. And then make sure when you feed the zebras, it's out of your hand or on the floor because they will steal your bowls. You don't want them to get your bowls. This first zebra right here, this is Bamba. So again, guys, make sure when you do feed the zebras, don't give them your black bowls. Make sure you keep a hold of your black bowls. Just put the food on the floor for them. So again, guys, just make sure you pour the food out on the floor. Just don't let them get your black bowls. They will steal them. And then since our camel Randy is coming over, if you guys would please remain seated. So Randy is right here. So if you guys would please sit down with the camel. So if you guys back there, if you want to sit down, please, with the camel, make sure you sit down. Thank you.
அஸ்வின் இங்க போடலாம். ஏய் கீழ இருக்கத தொடாத நீ. இருக்கா இதை போடு. தனியா போடு. பேஸ்ல கை வைக்காதடா. கீழே போட்டு. நீ தான் உன்னோட பேஸ்ல கை வைக்காத. இன்னும் கொஞ்சம் முன்னாடி கிடா. இப்ப அங்கே நஜானியா இங்க வந்து போடு. இந்த ஜீப்ரா போடு. அங்க பாரு அங்க ஆடு. Come on, come on. வாயில எது வச்சிடாத. Alrighty, guys, we are going to get moving to our next stop. So if you try to read everything. So if you guys look across the pond right there, you'll see that brown building. That's going to be our new bed and breakfast. We hope by next summer it'll be open for you guys, but you'll be able to book a night there, and you'll see the animals right outside your window. In the water there walking, you can see our female elk Remy. Kind of hard to see behind those trees, but she's walking towards us. And then these two llamas right here, the red one is Alfred and that white one is Marshmallow. And then guys, when we are moving, just make sure you guys stay seated. Right here you'll see one of our female bison. And then in the water right here you'll see two of our llamas. This is Rose and Rev. And then you'll see our three water buffalo, Sugar, Charlie, and Moth. This black bull, this is Liam. And then this shaggy cow right here with the horns, this is Finn, our Scottish Highlander. And then right here with the really big horns, this red bull, this is Nan. He is an Anacool Watusi. They're a breeding cow native to Africa. And then in the water, this black shaggy cow, this is Gerard. He's another type of Scottish Highlander we have out here. And then you'll see these baby Canadian geese swimming in the water right there. So as we go down this hill right here, you'll see that bed and breakfast better right there, that brown house. We've also got these pens back here. This is where our foxes are. We have 5 of them. They're being moved to their new home. You'll see when we exit the drive-thru from our tour where their new exhibit's going to be. And then this log cabin right here, this is where our owner and founder, James, lives. You might have seen him working today. His brother, who also owns the park, is in the center house right there, that white one with all that construction being done on it. Again, please feed underneath. These guys have horns, so we don't want you guys to get hurt. So just feed underneath, and then make sure you don't give the cows your black bull. They will steal them if you can. This male bison right here is Benny. You guys are welcome to feed and pet him. Hey, bison. And then
then the really big ram right there, that's bison right here, they are North American bison. They are the largest land mammal in North America. Benny right there weighs about 2,000 pounds. Even though he weighs a lot, he's pretty agile. They can run about 35 to 40 miles per hour, and they can jump 7 feet straight up in the air. Pretty agile. So that animal right there, he is a type of sheep from Africa. They're called Barbary sheep, but they're also called Audads. They're one of the largest sheep species. His name is Yoder. Hey, hi, Yoder. And Randy up there, that camel that keeps coming to say hi to you guys. He's zebra right here. She has pure white legs. This is Bamba. The other zebra right here, you can see he's got those black stripes on his legs. That's Tobias. And this is going to be our last stop, so feel free to use the rest of your food. Randy is going to say hi to you guys again, so just make sure you don't touch the camel. So Mike's, the last stop. if you guys want to listen up, Mike's going to give you a 4th stop. So if you want to save some feed, we are going to stop by the other horses.
This is Princess Mom. This is Queen. So you guys are welcome to feed and pet the horses. Just remember, keep a super flat hand and pet underneath the green rails. பெட் பண்ணலாம் நட்டனே பெட் பண்றியா அப்படியே பெட் பண்ண டச் பண்ண கீழ 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 இங்க பாரு ஏய் கை வாய் போகாத இத வைக்காத கையை வாய் இத தள்ளி விடுங்க போ ஏய் உட்காரு That's right. Animals were in the south end, so we're not going to go to the north end today. We're going to exit out the same way we came in. These guys were actually extinct in the wild 5 years ago. You wouldn't find these anywhere. They do exist in captivity. There's a couple thousand of them left, and then they just got reintroduced back into the wild. So this guy right here, he just came out of the winter barn. He doesn't thrive as well in the cold weather, so he's out here getting used to the warm weather, and then he'll be out in the drive-through and he'll meet you guys on the wagons. And then in these holding pens right here, we have the world's largest antelope species. These are called eland. This is our baby. He's about 2 years old. That's Marky Mark. And then Marky Mark's dad is in here as well. He's probably laying down in the shade. In that other holding pen right there, we have our 2 miniature ponies, and we also have 2 of our rams in there. ஹைனஸ் இதுதான் நம்ம அடிச்சு கடிச்சு விடும்
வீட்டில் வச்சிருந்தா நல்லா ஸ்மெல் வருமா? இங்க பாரு, ஹாய் சொல்லு. ஹாய். அப்படி போயிட்டு வருமா? தூரம் வந்துக்கா? இல்ல இது எல்லாமே பெட்டிங் ஜூ. இதுக்கு வருது, சாப்பாடு போடுவது. எல்லாமே சாப்பாடு தான்.
தாத்தா யார் தெரியுமா? தஞ்சாவூர். ஒரு பிரஷ் வச்சு தள்ளி விடு. இந்த மாதிரி தான் போய் ஒட்டிக்கும். ஒரு மண்ணுக்குள்ள இருக்கு அப்படி அது செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அப்படியே மண்ணுல வந்து பதிஞ்சிடும்.